மனிதனும் தனது வாழ்நாளை பற்றி சிந்திக்க வேண்டும். இன்று உலகில் எத்தனையோ மனிதர்கள் சிறுபராயல் முதல் நோய்வாய்ப்பட்டு படுக்கைகளில் இருக்கின்றனர். மனிதனே, உன்னை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறான். இன்னும் சிலர் வாலிப பருவத்திலேயே மரணித்து விடுகின்றனர். வறுமைக்காக அமல் செய்வதற்கு முற்பாடு மரணித்து விடுகின்றனர். எமக்கு அல்லாஹ் ஆயுளை தந்திருக்கிறான். மறுமைக்காக தயாராகுவதற்கு அருமையான சந்தர்ப்பம். நாம் பாதங்களால் நடந்து திரிகிறோம். எத்தனையோ கால்கள் வெட்டப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றனர். எமக்கு அல்லாஹ் கைகளை தந்திருக்கிறான். ஆரோக்கியமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகில் எத்தனையோ மனிதர்கள் விரல்கள் வெட்டப்பட்ட நிலையில், கைகள் வெட்டப்பட்ட நிலையிலே கஷ்டப்படுகின்றனர். அல்லாஹு தஆலா எமக்கு உலகத்துடைய காட்சிகளை பார்ப்பதற்கு கண்களுக்கு பார்வை தந்திருக்கிறான். இன்று உலகில் எத்தனையோ மக்கள் கண் பார்வை இல்லாமல், பார்வை மங்கிய நிலையிலே, ஒரு கண் பார்வை இழந்த நிலையில் இவ்வாறு கஷ்டப்படுகின்றனர். உலகத்தின் வைத்தியசாலைகளிலே கண் பார்வை இழந்த அல்லது கண் சிகிச்சைக்காக அவதிப்படும் காத்திருக்கும் எத்தனை மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எமக்கு கண்களை தந்திருக்கிறான். உலகின் அழகிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பேசுவதற்கு நாவை தந்திருக்கிறான். சிந்திக்கும் உள்ளத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் பேச முடியாமல் கொன்னையில் இருக்கிறார்கள், ஊமையாக இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் உள்ளம் சிந்திக்க முடியாத நிலைக்கு இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எமக்கு விவேகத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் காது கேட்க முடியாமல் உலகத்தில் இருக்கிறார்கள். அதை பற்றி நாம் ஒரு கணம் சிந்தித்ததுண்டா? இவைகளெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நேரத்துக்கு உண்பதற்கு உணவு வகைகள், குடிப்பதற்கு மதுரமான நீர், விதவிதமான குடிபானங்கள், வாழ்வதற்கு மனமான விருப்பத்துக்குரிய இல்லங்களை தந்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் இன்று உலகில் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், குடிப்பதற்கு மதுரமான நீர் இல்லாமல், நாம் அருந்தும் விதவிதமான பானங்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். உலகில் எத்தனையோ மக்கள் குடியிருப்பதற்கு வீடுகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்றனர். நாம் மாரிகால கூதலிலும் குளிர்ச்சியிலும் கோடை காலத்துடைய உஷ்ணத்திலும் எங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அருமையான வீடுகளை பெற்றிருக்கிறோம். மனைவி மக்களுடன் வாழ்கிறோம், பெற்றோர்களுடன் வாழ்கிறோம், பிள்ளைகளுடன் அன்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரயாணம் செய்வதற்கு வாகனத்தை கூட சிலர் வைத்திருக்கின்றோம். நடந்து செல்வதற்கு ஆரோக்கியமான கால்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இவைகளெல்லாம் நாம் நிஅமத் என்பதாக, அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்வும், பிரச்சனை இல்லாத சமாதானமான ஒரு சூழ்நிலையும், உலகத்தில் பல நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்க அல்லாஹு தஆலா சமாதானமான ஒரு சூழ்நிலை எமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை சிந்தித்து பார்த்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய பிரதேசங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்குட்பட்டவைகள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அனைத்துக்கும் மேலால் உலகத்தில் அதிகமான மக்கள் இஸ்லாத்தில் இல்லாத நிலையிலே அல்லாஹ் எம்மை புனிதமிக்க, உலகின் ஒரே ஒரு உண்மையான மார்க்கமான புனிதமிக்க தீனுல் இஸ்லாத்திலே வாழ வைத்திருக்கிறான். ஈமான் என்னும் இறை விசுவாசத்தை எமக்கு தந்திருக்கிறான். இவைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நாம் காலமெல்லாம் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. எனவே இவைகளெல்லாம் வாழ்க்கையில் தனிமையிலிருந்து நாம் சிந்தித்து ரப்புல் ஆலமீன்
உலகத்தார்களின் இரட்சகனான அல்லாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே என்று பல தடவைகள் நாம் அவனை புகழ வேண்டும். அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும், விலக்கல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடிய நாவுடன் உள்ளத்துடன் வாழ வேண்டும். அதற்கு இறைவன் எமக்கு அருள் புரிவானாக.